ஹாய், நம்ம இப்போது மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எந்த மீனாக இருந்தாலும் இப்படி பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு மீனை நல்லா கழுகி எடுத்து வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, பரலுப்பு, மீனுக்கு எப்போவுமே பரலுப்பு போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வேறு பரலுப்பு தான் யூஸ் பண்ணணும்னு எல்லோரும் சொல்கிறதுனால பரலுப்பு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதில் மசால் பொடி போட்டுக்கலாம். இந்த மசால் பொடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது நான்வெஜ் வெஜ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த மசால் பொடி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் வத்தல் பொடிக்கு 1.5 ஸ்பூன் மல்லிப்பொடி, அப்புறம் 1/4 ஸ்பூன் ஜீரக பொடி போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைக்கணும். அதுக்கு கொஞ்சம் தேங்காய், ஒரு 2 சின்ன உள்ளி, 2 பல் பூண்டு, அப்புறம் கொஞ்சோண்டு, அப்புறம் கொஞ்சமாக புளி, இந்த அளவு புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கூட, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். மையாக அரைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் அரைங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா நல்லா மையாக கிடச்சிடும். பாருங்கள், தேங்காய் நல்லா மையாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதையும் இதில் போட்டுக்கலாம். அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கூடுதலாக தண்ணி ஊற்றி நல்லா வத்துறது வரைக்கும் வேக வைக்கணும். மீன் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இது நல்லா வேகணும். வெந்துச்சுன்னா மீன், இதை நீங்கள் தண்ணியோடு வச்சிங்க அப்படின்னா மீன் குழம்பு. இது இனி அப்படி இருந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்க தொடங்கிடுச்சு. இது சில நேரம் கொதித்து நல்லா பொங்கி வரும். அப்படி வந்துச்சுன்னா உப்பு சில நேரம் கம்மியாக இருந்தாலும் அப்படி பொங்கி வரும். அப்படி ரொம்ப பொங்கிச்சுன்னா நீங்கள் லைட்டாக உப்பு மட்டும் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ இது கரெக்டாக இருக்கிறனால ரொம்ப மேலே பொங்கி வரல. இது அப்படியே இருந்து வத்தட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வத்திடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா டேஸ்டான ஃபிஷ் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நல்லா மணம் வரும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது ரைஸ் கூட, அப்புறம் தோசை இட்லி கூடலாம் நல்லாயிருக்கும். இது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.